ஹாய் நண்பர்களே, நம்ம வீட்டில் நம்ம இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி பண்ணுறோம். அதுக்கு வந்து ஒரு பேசின் அடுப்பில் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு நம்ம தாளிப்பு ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து தேவையான அளவு சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறோம். பிரியாணிக்கு தேவையான அளவு அது தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். அது இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயம் தேவையான அளவு எடுத்து நம்ம நல்லா வதக்கியிருக்கோம். வதக்கிட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறோம். அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து ஒரு அரை பாக்கெட் சேர்த்துக்கோங்க. 50 கிராமில் அரை பாக்கெட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மட்டனை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பிரியாணிக்கு தேவையான அளவு அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுட்டுருக்குறோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து கொத்தமல்லி புதினா இப்போ கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டுக்கணுங்க. அப்போனா தாங்க பிரியாணி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம். கறியிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி ஊற்றாமே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இதுக்கு நல்லா குக் ஆகிட்டுருக்கட்டும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, ஒரு பேசினில் இது நம்ம தேவையான அளவு நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. இந்த வாளியில் வந்துட்டு நம்ம ஒரு 7 வாளியை வந்து நம்ம அரிசி தேவையான அளவு எடுத்து ஊற வச்சுருக்கோங்க. அது நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கறி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, அது வெந்துருச்சு. இப்போ வந்து சைடில் வந்துட்டு நம்ம தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ கறியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, நம்ம மட்டன் மசாலா, கறி மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம கறி மசாலா 50 கிராமில் 2 சேர்த்துக்கலாங்க. மட்டன் மசாலா பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா அது ஒரு 50 கிராமில் 2 சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா அது ஒரு 100 கிராமில் 50 கிராம் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் இருந்துச்சுன்னா அது ஒரு 50 கிராமில் 2 பாக்கெட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மசாலா வாசனை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு 3 லெமன் எடுத்து வச்சுருக்குறாங்க. அதை சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த லெமன் ஜூஸை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பிரியாணி கலருக்கு வந்து சோம்பு, பட்டை இதெல்லாம் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா குக் ஆகிட்டுருக்கட்டும். நல்லா கொதி வரட்டும். இப்போ வந்து பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. அரிசி நம்ம கழுவி வச்சுருக்கிறோம். அந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரைவாசியாவது வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா ஒரு அரைவாசியாவது வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தயிர் வந்து ஒரு 1/4 லிட்டர் சேர்த்துருக்குறோங்க. நம்ம 1/4 லிட்டர் இல்லை 1/2 லிட்டர் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு பாருங்கள், 3/4 அளவுக்கு நம்ம பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சுட்டு தம் போட்டுக்கலாங்க. 3/4 வெந்துருச்சு. ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் வந்துட்டு நம்ம தம் போட்டு வச்சுக்கலாங்க. பாருங்கள், 15 நிமிஷம் தம் போட்டு வச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து புதினா கொத்தமல்லி இப்போயும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சைடில் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தோம்னா, நம்ம பிரியாணிக்கு சைடிஷாக வந்துட்டு நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது ரெடி ஆகிட்டுருக்கு. அது ரெடி ஆகட்டும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, பாருங்கள், நல்லா கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குது. நல்லா பிரியாணியில் வந்துட்டு சிக்கன் கிரேவியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம அது மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷனுங்க. அதனால தாங்க இப்போ வந்து நம்ம இந்த இவ்வளோ ஒரு பேசினில் வந்துட்டு நம்ம ஒரு 50 பேத்துக்கு தக்கன செஞ்சிட்ருக்குறோம். நம்ம பிரியாணி சூப்பரான டேஸ்ட்டில் ஈஸியாக குயிக்காக பண்ணிடுவோம். நாங்கள் இப்போ வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ் எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை நம்ம தான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணி பாருங்கள். இது ஒரு மெமரிஸ் வந்துட்டு நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போது வந்து நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது வந்து நம்ம பிரியாணியை சாப்பிடலாம் வாங்க. எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன். இப்போது வந்து நம்ம மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, தயிர் வெங்காயம் இதெல்லாம் பிரியாணியில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சொந்தம் பந்தம் எல்லாத்துக்கூடையும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற இந்த மெமரியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களே இந்த மாதிரி பண்ணி இந்த ஒரு ஸ்வீட்டான மெமரியை மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பிரியாணி சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் நல்லா மகிழ்ச்சியாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏதோ எங்களால் முடிஞ்சதை செஞ்சோம்.